உயிரினும் மேலானது எனது உரிமை. ஆனா அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானதுன்னு போய் சத்தான். அப்ப அந்த பரம்பரையில் வந்த நாம் நமக்கான உரிமையை இழந்து விட்டு எப்படி வாழ்வது? இதுல உங்க பிள்ளைகள் எங்ககிட்ட ஒண்ணுதான் இருக்குது. உங்களோட சேர்ந்து நாங்கள் உட்கார்ந்து போராடலாம். அவ்வளவுதான் எங்களுக்கு இருக்கிற வலிமை. இங்க ஒன்றுதான் என் உடன் பிறந்தார்களே, மக்களின் பிரச்சனைகளை அரசு கவனத்தில் எடுக்காத போது மக்களுக்கு இருக்கிற கடைசி வாய்ப்பு அரசை, அதிகாரத்தை கையில் எடுப்பதுதான். வேற வழி கிடையாது. இப்ப நாம் என்ன செய்யணும்? இந்த கோரிக்கைகளை ஏற்று நிறைவேற்றுகிற ஒரு அரசை உருவாக்கணும், நிறுவனம். அதுதான் நமக்கு இருக்கிற கடைசி வாய்ப்பு. இதுல வேற ஒண்ணும் இல்லை நம்மகிட்ட. எங்கள் தலைவன் சொல்லுவான், துன்பத்தை தந்தவனுக்கு அதை திருப்பி கொடுத்துருன்னு. கடன் வாங்கினா திருப்பி கொடுத்துறோம்ல, அதான கண்ணியம், அதான நாகரிகம், அதான அது தர்மம், அதான அறம். அப்ப எவன் துன்பத்தை தந்தானோ அவனுக்கு திருப்பி கொடுத்துடணும். அப்ப அவன் நமக்கு துன்பத்தை தரான், அவனுக்கு திருப்பி கொடுத்தணும். என்ன பண்ணிடணும்? எந்த அதிகாரத்தை வைத்து நம் கோரிக்கையை நிறைவேற்ற மறுக்கிறானோ அந்த அதிகாரம் அவனுக்கு இல்லாது செய்யணும். அதான் இங்க இருக்கிறது. அவ எவன் நிறைவேற்றுவானோ அவனுக்கு அதிகாரம் அவன் கைக்கு செல்லணும். இதாங்க இருக்கிற வாய்ப்பு. அதை விட்டுட்டு திருப்பி 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 அவனுக்கு அதிகாரத்தை கொடுத்துட்டு மறுபடியும் மறுபடியும் வீதியில் நின்று போராடுவது என்பது அது அறிவார்ந்த சமூகம் செய்யற வேலை இல்லை. அது வேலை இல்லை. அதனால இப்போ இந்த கோரிக்கையை நீங்கள் வைத்து போராடுகிறீர்கள். இதில் எல்லா கோரிக்கையும் எங்களுக்கு உடன்பாடு. நான் கூட கேட்டேன் என் தம்பிகள், இந்த டாஸ்மார்க்கு நான் வேலூர் சிறையில் இருக்கும்போது 300 தம்பிகள் போராடிட்டு இந்த கோரிக்கை முன்வைத்து போராடிட்டு சிறைக்கு வந்தார்கள். அப்ப உட்கார்ந்து பேசிக்கொண்டு இருக்கும்போது தம்பி எல்லாம் சொன்னாங்க, இப்ப இந்த மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னன்னா சீருடையோடு சின்ன சின்ன பிள்ளைகள் வந்து மது கேட்குது, அது கஷ்டமா இருக்கு. என்னப்பா படிக்கிற பிள்ளையே நீங்க எல்லாம் இப்படி இது பண்றீங்கன்னா, உங்க அப்பன் காசுல குடிக்கிறேன், கொடுத்தா கூட வேற கடைக்கு போறேன்னு சொல்லுது. அப்ப அப்படியே இதயமே நொறுங்கி போகுது. ஒரு தம்பி சொல்றான், அழுகுறானா, என்னடா பண்றது? இப்ப நான் எப்படியாவது வந்து இதை மூடு நீ வந்து அப்படின்னா. சார் அப்ப உங்களுக்கு எல்லாம் வேலை என்ன பண்ணலாம்னு சொல்லு அப்படின்னா, நாங்க ஒண்ணு செய்யறோம்னே, பிச்சை எடுத்து கூட பொழைச்சுக்கிறோம், நீ மூடி விட்டுருந்தான். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு எனக்கு. அதனால இந்த டாஸ்மார்க் பணியாளருக்கு நிரந்தரம், பணி நிரந்தரம்ங்கிறத நான் உறுதி தர முடியாது. வேணா உங்க கோரிக்கையை ஏற்று போராடுறேன், ஆனா நான் தான் மூடிடுவேன். அது எதுக்கு சொல்ல வரேன்னா, மாற்று வேலை கொடுத்துருவேன். கல்வி, கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வு. சாராயம் கிடையாது, சாராயம் கிடையாது. மாற்று வேலை இருக்கு. வேலை இல்லை என்ற சொல்லே தமிழ்நாட்டில் இல்லாத அளவுக்கு நம்மளால செய்ய முடியும். என்ன செஞ்சு விடுவா? என்ன செஞ்சிருவீங்க சீமான்? நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள், வேலை வாய்ப்பு, வளர்ச்சி. நீ விருத்தாச்சலத்திலே இரு, நான் அரசு வேலையோட வாரேன். இங்க என்ன விலை? கரும்பு. கரும்பு போனா கரும்பு 5000 ஏக்கர்ல போனா தொழிற்சாலையா வெள்ளம் எடுக்கிறத, போனா தொழிற்சாலை கரும்பு சக்கையில இருந்து சாப்பாடு தட்டு தயாரிக்கிறது.